அம்மா வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. வாங்க. நல்லா இருக்கு. வாங்க 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 மாப்பிள்ள. இன்னும் இவ்வளோ லேட்டாக வர்றீங்க? வேலை இருந்துச்சு மாமா, அதான் லேட்டு. டெய்லி தமிழ்ச்சிலேயே வீட்டிலேருந்தே ட்ரைனிங் அனுப்பலான்ட்டேன். தலைவரே. வணக்கம். என்ன மாமனார் மதிக்க மாட்டாரு? வணக்கம் பஞ்சம். வணக்கங்க. என்ன படிக்கிறாங்க? இந்த வெட்டி பசங்க கண்ணில் படாம பொண்ணை விவரமா வெளியூர்ல படிக்க வச்சுட்டீங்க. மாப்பிள இங்கே தானே இருக்க போற, கொஞ்ச நேரம் நீ எடுத்துட்டு மாப்பிள, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஏய், யாருக்கிட்ட ஊருக்குள்ள நம்ம கெத்து என்னாகிறது? அப்போ நாடு இருக்குமா? மொழிக்குள்ள வெளியே வச்சுட்டு நான் சாப்பிடாம எடுத்துக்கிறேன் போ. இருங்க, ஏழை பார்த்துட்டு மாப்பிள ஊருக்குள்ள என்ன ஒரு தலைவரே 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 சடையன் கடை தீ பிடிச்சி எரியுது. பதட்டப்படாதப்பா, பதட்டப்படாது. இதான் வந்துடுறேன். வாப்பா போகலாம். தலைவரே நீங்கள் முன்னாடி போங்க, நான் வேகமாக முடியாதனால மூச்சு வாங்குது. என் தாகத்தை தீர்த்துட்டு. தமிழ தம்பி கொஞ்சம் தண்ணி விடுமா? சீக்கிரம் வாப்பா. சரிங்க தலைவரே. இந்தாங்க. நல்லா இருக்கீங்களா? ஏங்க நடுராத்திரியில கேட்குற கேள்வியாது சீக்கிரம் குடிச்சிட்டு கொடுங்க, தூக்கம் வருது. தூக்கத்தில் எழுப்புறது பாவம் தாங்க, ஆனால் அதை விட தூங்கவே விடாமல் பண்ணுறது மிகப்பெரிய பாவங்க. ஏங்க தண்ணி நல்லா டேஸ்டாக இருந்தது, குடிச்சிட்டு கொடுத்தீங்களா? आलमा डोलमा इसालंगडी मालमा तेची गलीची निकरा की उठा सालमा ஏடா ஒரு கொசுவர்த்தி எரிஞ்சு போக வந்திருக்கு, அதுக்கு போய் ஒரே எழுப்பிட்டியா? சமாளிப்போம். அட என்ன தலைவரை, நீங்கள் கடையை திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொசுவத்தி எரிஞ்சு போக வந்துச்சுன்னு தெரியும். இதே பார்க்காம சடையன் கடை எரிஞ்சிருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? அந்த தீ ஃப்ரிட்ஜ் ஒயரில் பற்றி ஃப்ரிட்ஜ் வெடிச்சு அந்த கரண்ட் அப்படியே டிரான்ஸ்ஃபருக்கு பாஸ் ஆகி டிரான்ஸ்ஃபரை வெடிச்சு கொசு பற்றி முடியறதுக்குள்ளே இந்த ஊரே இல்லாமல் அனுப்பி போயிருக்கும் தலைவரே. நம்பிட்டாங்க. அட கடை எரிஞ்சா கூட இன்சூரன்ஸ் அது இதுன்னு சடையப்பா வாங்கிடுவாங்க. இதே ஊரே எரிஞ்சு போனால் எங்கள் தலைவரை போய் வாங்க முடியும்? நல்ல வேலை பக்கத்துல என் வீடு இருக்கு, எரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? சாம்பல் ஆயிருக்கும். தம்பி சொன்னா சரியா தான் இருக்கும். பாதி தூக்கத்துல எழுந்து வேணும். தம்பி சொன்னா சரியா தான் இருக்கும், அண்ணன் சொன்னா சரியா தான் இருக்கும். போ மிச்ச தூக்கத்தை தூக்கு, போ போ. சரி சரி கிளம்பு, போ 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 போ. தமிழை பார்த்து ஒன்றுலாம் பண்ண வேண்டியது. போ போ போ. இன்கம் டேக்ஸ் கமிஷனர் சிவாயனமா ஐயா, வணக்கம். சொல்லுங்க சார். அது வந்து என்ன தயங்குறீங்க, சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைங்க. என்ன தலைவர், ஏதாவது பிரச்சனையா? அட அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம வீட்டுக்கு ரைடு வராங்களாம். தமிழ் நைட்டு நைட்டியில் இருந்தா. டேய், நைட்டில் தான் இருப்பாங்க. இதில் உலக ஆச்சுமா? நைட்டியில் பார்க்குறப்போ எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா? எப்படி மாப்பிள இருந்தா? தூக்கு கலக்கத்தில் முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு ரொமான்டிக் முல்ல அப்படியே கொட்டாய் விட்டுட்டே வந்து தண்ணி கொடுத்தா பாரு, அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. டேய், லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா காஞ்சனா பேயும் காஞ்சூரின் பேயும் கூட அழகாக தான் இருக்கும். கைகள் சிவக்க மருதாணி. மாப்பிள இந்த கவிதை மட்டும் சொல்லாத மாப்பிள, வேணா அந்த பொண்ணை போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படின்ற எப்படி போய் பார்க்கறது? என்ன யோசிக்கிறான்? ஏதோ ஒரு பிளான் பண்றான் பெருசா. என்ன சடையன் கடை பார்க்குறான்? நேற்று பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க போறானா? அவ்வளோ நல்லவனா அவன் இல்லையே.
2 பாட்டில். ஏண்டா நாட்டுல தண்ணி பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது. அவனுங்க என்னன்னா தண்ணியில கலர் கலந்து 2 ரூபா பாட்டில 10 ரூபான்னு சொல்லி விக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீ உடந்தையா இருக்கியா? இதெல்லாம் கிராமத்துக்குள்ள வித்து ஊர்க்காரங்களை ஏமாத்திரியா? சொல்லு. ஓடுவாப்ல கருப்பு. போட்டு உடைக்கிறீங்க. சொல்றா, ஏன் கடையை உடைச்ச? தலைவரே, இவன் நம்ம நாட்டோட பொருளாதாரத்துல வெளிநாட்டுக்கு விற்கிறான். இவனால நம்ம நாட்டுல எக்கனாமிக் சென்சஸ்ல குறையுது தலைவரே. டேய், மல்லிகை கடைக்கு நாட்டோட பொருளாதாரத்துக்கு என்னடா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு தலைவரே. தோ எனக்கு வந்த ஃபார்வேர்டு மெசேஜை பாருங்க. தோ பாருங்க பாருங்க. ஒவ்வொரு இந்தியனும் இன்னும் 90 நாட்களுக்கு எந்த வெளிநாட்டு பொருட்களை வாங்காம இருந்தா இந்தியா வல்லரசு நாடாகும். இது அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணுங்க. ஏம்பா, ஏதாவது ஃபார்வர்ட் மெசேஜ் இருந்தா அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணும். அதை விட்டுட்டு பகிரமா போட்டு உடைக்கிறியே, தப்புல? ஆமா பாண்டி, இப்படியே எல்லாரும் எனக்கு என்ன அலட்சியப்படுத்துறதுனால தான் நம்ம நாடு கெட்டு குட்டிச்சவரா போகுது. வெளிநாட்டுக்காரெல்லாம் நம்ம நாட்டுல கம்பெனி கட்டுறான். இயற்கை அழகு கூட்டி கிடக்கிற நம்ம நாட்டில் கெமிக்கல் கலந்து விற்கிற பொருட்கள் எதுக்கு தலைவரே? மஞ்சள், சீவக்காய், மருதாணி இந்த மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தா நாம நம்ம வீட்டில் எப்போ அப்படிதான்ப்பா. இயற்கையான பொருளை மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அப்படியே தலைவரே. அடுத்த தடவை சத்தமில்லாத பட்டாணி வாங்கணும். கிடைக்குமா? கண்டுபிடிப்போம். தலைவரே, நீங்க மட்டும் பயன்படுத்தினா போதுமா? மத்தவங்க யாரும் யூஸ் பண்ண வேணாமா? உடனே வெளிநாட்டு பொருளோட வியாபாரத்தை தடை பண்ணுங்க. தலைவரே, இவன் தேவையில்லாம ஏதோ பேசி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறான். இந்த கடையை உடைச்சதுக்கு என்ன நஷ்டம் எடுத்தாருன்னு கேட்டு சொல்லுங்க தலைவரே. இவன் செஞ்ச தேச துரோகத்துக்கு இவன் தான் கவர்மெண்ட் கொடுக்கணும். அதை என்னன்னு கேட்டு சொல்லுங்க தலைவர். தம்பி சொன்னா சரிதான். நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? ஏய், நீ என்ன தலைவரை எடுத்து பேசுற? நாங்க என்ன தலைவரை எடுத்து பேசுறேன்? ஏய், தலைவரை எடுத்து பேசுறேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பஞ்சாயத்து. உங்க பஞ்சாயத்து வேணா ஒண்ணு வேணா, நானே என் கடையை ரெடி பண்ணிக்கிறேன். நான் பேசுறேன். கிளம்பு 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 கிளம்பு. வணக்கம். வணக்கம். வி ஆர் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். உங்க வீட்டை சோதனை போட வந்திருக்கோம். நான் சொல்ற வரைக்கும் யாரும் வெளியில போக கூடாது. அதெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. எல்லாரும் இங்க இருக்கிறவங்க தான். ஏண்டா, இந்த பள்ளிப்பாளையம் ஸ்கூல்ல டாய்லெட் கட்ட சொல்லியிருந்தேன். அந்த பிளான் என்னாச்சு? 4 டாய்லெட் தான் பர்மிஷன் கட்சி தலைவரே. மிச்சத்துக்கு நிதி கிடைக்கல தலைவரே. ஸோ என்னடா இது, 200 பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு 4 பாத்ரூம்னா பார்க்குறவன் சிரிப்பான். இந்த மாதிரி இன்னும் ஒரு 6 பாத்ரூமை சேர்த்து 10 கட்ட சொல்லு. இப்போ என்ன நிதி இல்லை அப்படின்னாக்க அக்காட்ட கேட்டு என்னோட சம்பள பணத்தை வாங்கிட்டு போ, அதை வச்சு வேலையை ஆரம்பிக்க சொல்லு. சரிங்க தலைவரே. நிதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எவ்வளோ கொடுத்தோமோ அதை எடுத்துக்குவோம், அவ்வளோதானே? சார் அங்கே எதுவும் இல்லை சார். ஒரு நிமிஷம், உங்க டிரைவர் எங்க? டிரைவர் வந்து அவள் தானே உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லாமே? ஆமாம், அதான் வந்துட்டான். ஸ்டீஃபன் சார், அவர் வந்த காரை செக் பண்ணுங்க. ஓகே சார். சொல்லுங்க, எங்க போயிருந்தீங்க? ஐயா தான் இதை போய் வாங்கிட்டு வர சொன்னாருங்க. சார், காருக்குள்ள எதுவும் இல்லை சார். ஒன்றும் இல்லைங்க,
சம்பள பணத்தில் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி ஒரு 50,000 ரூபா சேர்த்து வச்சுருந்தேங்க. பவானி பக்கத்தில் சென்ட்டு 2,000 ரூபான்னு இடம் வருது அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் வந்ததுங்க. சரி கையில் இருந்த செலவாய்ப்போம் அப்படின்னு ஒரு 25 சென்ட் இடம் வாங்கினேங்க. அது அந்த பத்திரம் வந்து இன்றைக்கி தான் தர்றதா அந்த கம்பெனிக்காரங்க சொல்லியிருந்தாங்க. சரி அதை போய் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு தாங்க கந்தசாமியை அனுப்பிச்சேன். அது கணக்குன்னு பார்க்க இல்லைங்க, இதை மட்டும் நான் சொல்லாமல் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது தப்பாக போயிடும் இல்லைங்களா, அதுக்காக தாங்க. யூ ஆர் ரியலி கிரேட் சார். நீங்க ஒரு நேர்மையான அரசியல்வாதின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் நேர்ல பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஐயோ பரவாயில்லைங்க. வரேன் சார்.